1 தெசலோனிக்கேயரின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 16வது 17வது வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் 17ஆம் வசனங்கள். ஏனெனில் கர்த்தர்தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களுடனே ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாக எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருக்கும். மீண்டும் ஒரு முறை வாசிக்கிறேன், கவனமாய் கவனித்து கேளுங்கள். ஏனெனில் கர்த்தர்தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களுடனே கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாக எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருக்கும். உலகம் ஒரு சம்பவத்தை ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. அது அந்தி கிறிஸ்துவுடைய வருகை. தேவனுடைய பிள்ளைகள் ஒரு சம்பவத்தை ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அது இயேசு கிறிஸ்துவுடைய வருகை, மகிமையான வருகை, பிதாவின் மகிமை பொருந்தினவராய் வருகிற வருகை, பிரதான தூதனுடைய சத்தத்தோடு எக்காலத்தோடு வருகிற வருகை நாம் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு தத்துவ ஞானி விதமாய் சொன்னார், மனுஷன் செலவழிக்கிற ஒவ்வொரு வினாடி நேரம், அவன் நின்று கொண்டிருந்தாலும் தூங்கிக் கொண்டிருந்தாலும், அவன் செலவழிக்கிற ஒவ்வொரு நிமிட நேரமும் அவனுடைய நோக்கி நெருங்கிக் கொண்டிருக்கிறான். ஒரு வருஷம் கழிந்ததென்றால் கல்லறைய ஒரு வருஷம் நெருங்கிவிட்டான். அவனுடைய முடிவு நாளை நெருங்கிவிட்டான். உலகத்தில் பிறந்த ஒவ்வொருவரும் கல்லறை நோக்கி தீவிரித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று அந்த தத்துவ ஞானி சொன்னான். நான் அதை நம்புவதில்லை, நான் அதை ஏற்றுக்கொள்வதும் இல்லை. தேவனுடைய பிள்ளைகள் செலவழிக்கிற ஒவ்வொரு வினாடி நேரமும் அவர்கள் கிறிஸ்துவின் மகிமையான வருகை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இமைப்பொழுதிலே மறுரூபமாக்கக்கூடிய, மகிமை மேல் மகிமை அடையக்கூடிய ஒரு மகிமையான நம்பிக்கை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு வருடம் கழிந்ததென்றால் கர்த்தருடைய வருகையை ஒரு வருடம் நெருங்கிவிட்டோம் என்று அர்த்தம். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு மகிமையான எதிர்பார்ப்பு உண்டு. வாழ்க்கையில ஒரு பெரிய எதிர்பார்ப்பு ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் உண்டு. அது ஆண்டவராகிய இயேசுவினுடைய வருகை. வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் என்ன அடையாளம்? இயேசு கிறிஸ்துவிடத்தில் கேட்ட போது ஒலிவ மலையிலிருந்து பல அடையாளங்களை அவர் சொன்னார். கடந்த 4 நாட்களும் அநேக அடையாளங்களை நாம தியானித்தோம். இப்போ அடையாளங்கள் எல்லாம் நிறைவேறிவிட்டன, தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறிவிட்டன. என் ஆண்டவர் வரப்போகிறதான் வாழ்க்கை. ஒரு முறை டாக்டர் ஜஸ்டின் பிரபாகரனை பார்த்து ஒரு விசுவாசி கேள்வி கேட்டார். ஐயா, வருகை குறித்து நிறைய தீர்க்க தரிசனங்கள் சொல்றீங்க. புதிய பாட்டுல 11 வசனத்துக்கு ஒரு வசனம் வருகை பற்றி இருக்குதுன்னு சொல்றீங்க. 1725 வசனங்கள் வருகை பற்றி சொல்லுகிறது என்று சொல்லுகிறீங்க.
இதுல என்ன தீர்க்க தரிசனம் எல்லாம் இன்னும் நிறைவேறல. அதுக்கு டாக்டர் ஜஸ்டின் பிரபாகரன் சொன்னார், எல்லாம் நிறைவேறிட்டு உன் விசுவாச கண்கள் நீ திறந்து பார்க்க கூடுமானால் அங்கே தேவதூதன், பிரதான தேவதூதன் வாயில எக்காலத்தை வைத்து ஊதுவதற்கு ஆயத்தமா இருக்கிறத உன் கண்கள் காணும் என்று சொன்ன. உண்மையிலே ஆண்டவருடைய வருகை குறித்து நிறைவேறாத தீர்க்க தரிசனம் ஒன்று கூட இல்லை. எல்லா தீர்க்க தரிசனமும் நிறைவேறிவிட்டது. ஆண்டவர் வரும்போது எப்படி வருவாரா? ஆரவாரத்தோடு வருவார். ஒரு சந்தோஷமான ஆரவாரத்தோடு வருவார். ஒரு மகிழ்ச்சியான ஆரவாரத்தோடு வருவார். ஒரு மணவாளன் வரும்போது கிராமங்கள் எல்லாம் வெளியெல்லாம் விடுவாங்க, பாட்டெல்லாம் பாடுவாங்க, மேளதாளம் முழக்கத்தோடு மணவாளன் வருகிறது போல நம்முடைய ஆத்ம மணவாளனும் பரலோகத்தில் இருந்து இறங்கி வரும்போது தேவதூருடைய கால சத்தத்தோடு வருவார், ஆரவாரத்தோடு வருவார். ஏன் அந்த சத்தத்தோடு வருகிறார்? அந்த சத்தம் கிறிஸ்துவுடைய மரித்தவர்களை உயிரோடு எழுப்பக்கூடிய சத்தத்தோடு அவர் வருவார். பிரதான தூதனுடைய சத்தத்தோடு வருவார். ஒரு லாசரு உயிரோடு எழுப்பும் போது ஆண்டவர் ஒரு பெரிய சத்தம், உரத்த குரல்ல, லாசருவே வெளியே வா. சத்தத்தை கேட்ட உடனே லாசரு உயிரோடு எழுந்தார். அந்த சத்தத்துல மட்டும் லாசருன்னு பெயர் போடாம வெளியவான்னு சத்தம் விட்டு இருந்தாருன்னா ஆயிரக்கணக்கான பேர் வெளியே நினைப்பாங்க. கொஞ்சம் நித்திர பண்ணுங்க, கடைசி நல்லவங்களை எழுப்புவேன். ஆகவே ஆண்டவர் இப்ப வரும்போது கிறிஸ்துவை மறித்த எல்லாரையும் எழும்ப பண்ண வேண்டும் என்பதற்காக அவர் மிகுந்த சத்தத்தோடு வருவார். ஆண்டவர் அந்த மத்திய ஆகாயத்திலிருந்து வரும்போது ரெண்டு காரியங்கள் உலகத்துல நேரும். முதலாவது, அவருடைய பெரிய சத்தத்தை கேட்டு காலாகாலமாய் மறைத்தவர், ஆதாம் காலத்திலிருந்து தேவனோடு சஞ்சரித்து வாழ்ந்து மறித்த பழைய பாட்டு பரிசுத்தவான்களானாலும் புதிய பாடு பரிசுத்தவான்களானாலும் அவங்க எல்லாம் உயிரோடு எழுப்புவார். யோவான் 5:25 சொல்லுகிறது, மரித்தோர் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம். கிறிஸ்துவுக்குள்ளே மரித்தவர்கள் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம். அவர்கள் மரித்து 5000 ஆண்டுகள் ஆனாலும் சரி, அவர்கள் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம். மரித்து போயிட்டாங்க. அவங்க காதெல்லாம் அழுகி போயிருந்திருக்கும், செவிப்பற அழுகி போயிருந்திருக்கும், கண்ணு அழுகி போயிருந்திருக்கும். ஆனாலும் அந்த எக்கால சத்தம் துதிக்கும் போது அவங்களுக்குள்ள எங்கேயோ கேட்குது. அவங்க உயிரோடு எழும்புவார்கள். மரித்தவர்கள் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம். லாசரு மரித்திருந்தான், இயேசுடைய சத்தத்தை கேட்டு உயிரோடு எழுந்தார். யவீரனுடைய மகள் மரித்திருந்தார், இயேசுடைய சத்தத்தை கேட்டு உயிரோடு எழுந்தார். அதுபோல ஐத்திகு என்ற வாலிபன் அப்போஸ்தலனாகிய பவுலின் சத்தத்தை கேட்டு உயிரோடு எழுந்தார். தெற்கால என்ற பெண் பேதுருவின் சத்தத்தை கேட்டு உயிரோடு எழுந்தார். மரித்தவர்கள் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும் என்று வேதம் சொல்லுகிறது. உலக பிரகாரமாய் மரித்தவர்களுக்கும் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம். சாதாரணமாக இந்துக்கள்ல யாராவது மரிச்சிட்டாங்கன்னா அவங்களுடைய வழக்கம் மரித்தவர்களை கொண்டு போய் எரிப்போம். இந்துக்கள் அப்படி அந்த வழக்கத்தை வைத்திருக்கிறார். ஏன் அவர்களை எரிக்கிறார்கள் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க அப்படி எரிக்கிறது அவங்களுடைய பழக்கம். முஸ்லிம்ல யாராவது மறிச்சிட்டாங்கன்னா எரிக்க மாட்டாங்க. முஸ்லிம்ல மறிச்சா கொண்டு போய் புதைப்பாங்க. புதைப்பது அவர்களுடைய வழக்கம். இந்துக்களுக்கு எரிக்கிற வழக்கம்
முஸ்லிம்களுக்கு புதைக்கிறவள். ஆனா கிறிஸ்தவங்க எரிக்கிறதும் இல்லை, நம்ம புதைக்கிறதும் இல்லை. எரிக்கிறது நம்ம வழக்கம் இல்லை, நம்ம எரிக்கிறது இல்லை, நம்ம புதைக்கிறதும் இல்லை. ஒரு நாளும் கிறிஸ்தவர்கள் கொண்டு போய் மரித்தவங்களை புதைக்க கூடாது, புதைப்பது தேவனுடைய கட்டளைகளுக்கு எதிராக. நாம் எரிப்பதும் இல்லை, புதைப்பதும் இல்லை. நாம் நமக்குள்ளே மரித்தவர்களை என்ன செய்கிறோம்? கொண்டு போய் விதைக்கிறோம். ஒரு விவசாயி அந்த விதைகளை கொண்டு போய் விதைக்க போகும்போது ஒரு நம்பிக்கையோடு விதைக்க போகிறான். தான் விதைக்கிற விதைகள் ஒரு நாள் முளைத்தெழும்பும் என்கிற நம்பிக்கையோடு அவன் விதைக்க போகிறான். கிறிஸ்துவுக்குள்ளாக மரித்தவர்களை நாம் விதைக்க போகும்போது நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை உண்டு. அழிவுள்ளதாய் விதைக்கிறோம், அழிவில்லாததாய் எழுந்திருக்கிறோம். கனவீனம் உள்ளதாய் விதைக்கிறோம், கனமுள்ளதாய் எழுந்திருக்கிறோம். சாவுக்கு எதுவானதாய் விதைக்கிறோம், மகிமை உள்ளதாய் எழுந்திருக்கிறோம். எக்கால சத்தம் துதிக்கும் போது விதையிலிருந்து எப்படி ஒரு செடி முளைத்து எழும்புகிறதோ அதுபோல கிறிஸ்துவுக்குள்ளே மரித்தவர்கள் எத்தனை ஆயிர காலங்கள் ஆனாலும் பரவாயில்ல, அவங்க உயிரோடு எழும்புவார்கள். ஆபிரகாம் உயிரோடு எழும்புவார், ஈசாக்கு உயிரோடு எழும்புவார். பழைய பாட்டில் உள்ள அத்தனை பரிசுத்தவான்களுக்கும் உயிரோடு எழும்புவோம் என்கிற ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தது. யோபு மரிக்கும் போது அந்த நம்பிக்கையோடு சொன்னார். யோபு 19:25-26 என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாடு இந்த பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். என் தோல் முதலானவைகள் அழுகி போனாலும் நான் என் மாம்சத்திலிருந்து என் தேவனை பார்ப்பேன், அவரை நானே பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என்னுடைய கண்களே அவரை காணும். இயேசு வரும்போது நான் அவரை பார்ப்பேன். பாருங்க, பழைய பாட்டில் உள்ள பரிசுத்தவானாகிய யோபு அந்த பிரேத குடியுள்ளவருடைய சத்தம் கேட்டு எழும்பும் போது நான் எழும்புவேன், அவரை பார்ப்பேன். ஒரு பெரிய நம்பிக்கை. யோசேப்பு மரிக்கும் போது எல்லா இஸ்ரவேல் புத்திரரையும் அழைத்தான், கூப்பிட்டு ஒரு காரியத்தை சொன்னான். நான் மரிக்க போகிறேன், ஆனா என் உடம்பு, என்னுடைய சரீரம் இந்த எகிப்துல இருக்கக்கூடாது. ஒரு நாள் ஆண்டவர் உங்களை சந்தித்து கானான் தேசத்துக்கு கொண்டு போவார். முற்பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினேன், பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்கு கொண்டு போகும்போது யோசேப்பு என்னுடைய சரீரத்தையும் நீங்க எடுத்து அங்க கொண்டு போக வேண்டும். யோசேப்பு மரித்த பிறகு 430 வருஷங்களில் யோசேப்பு மரித்த பிறகு 430 வருஷம் கழித்து அவருடைய எலும்புகளை எடுத்தார், அவருடைய பாடி எடுத்தார். அவர்கள் அதை தூக்கி கொண்டு வனாந்தரத்தில் நடக்க ஆரம்பித்தார். 40 வருஷம் அவருடைய எலும்புகளை தூக்கி கொண்டு நடந்தார்கள். ஏன் அப்படி 430 வருஷம் கழிச்சு தோண்டி எடுக்கணும்? 40 வருஷம் அந்த பயணம் செல்லும் போது யோசேப்பின் எலும்புகள் முன்னால் போகிறது, உயிரோடு இருக்கிற இஸ்ரவேலர் பின்னால் போகிறார்கள். மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருக்கணும், பின்பு உயிரோடு இருக்கிறவர்கள் உயிர்ப்பிக்கப்படணும் என்பது தேவனுடைய சித்தம். யோசேப்பின் எலும்புகளுக்குள்ள 430 வருஷமா அடக்கம் பண்ணப்பட்டிருந்து பிறகு எடுத்து பிறகு 40 வருஷமா பிரயாணம் பண்ணின அந்த எலும்புகளுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருந்தது. அந்த நம்பிக்கை தான் உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை. இயேசு வருவார் என்கிற நம்பிக்கை. பிரதான தூதன் எக்கால சத்தம் துணிக்கும் போது யோசேப்பு என்ன விரும்பினா, என்னுடைய சரீரம் எகிப்துல இல்லாம பாலும் தேனு ஓடுகிற கானான்ல அடக்கம் பண்ணணும். என்னுடைய முற்பிதாவாகிய ஆபிரகாம் அந்த இஸ்ரவேல் தேசத்துல அங்க உள்ள மக்பேலாங்கிற எப்ரோன்ல உள்ள மக்பேலா குகையில அவர் அடக்கம் பண்ணி இருக்கிறார். ஈசாக்கு அங்க அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறார். யாக்கோபு அங்க அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறார். அந்த எக்கால சத்தம் துணிக்கும் போது
என் முற்பிதாக்கள் உயிரோடு எழும்பும் போது நானும் அவர்களோடு சேர்ந்து உயிரோடு எழும்ப வேண்டும். அந்த ஒரு ஆசையினால்தான் 430 வருஷம் கழிச்சு அவருடைய பாடியை தோண்டி 40 வருஷம் நடந்து ஆபிரகாமை எந்த குகையில எப்ரோனோட மக்பேலா குகையில அடக்கம் பண்ணாங்களோ அதே குகையில யோசேப்புடைய எலும்புகளையும் கொண்டு வந்து வைத்தார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு பெரிய நம்பிக்கை. ஒரு மனுஷன் உயிரோடு எழுமணும்னு சொன்னார், கிறிஸ்துவுக்குள்ள மரித்தவன் உயிரோடு எழுமணும்னு சொன்னார். வேதத்தின்படி அதற்கு 2 நிபந்தனைகள் உண்டு. முதல் நிபந்தனை பிலிப்பியர் 1:20 படி கிறிஸ்துவாகிய ஜீவன் நமக்குள்ள இருக்கும். ஒரு விதைக்குள்ள ஒரு ஜீவன் இருந்தால்தான், பூச்சி அடிக்காம இருந்தால்தான், அந்த ஜீவன் அதில் நிறைந்திருந்தால்தான் அந்த விதை முளைக்கும். கிறிஸ்து எனக்கு ஜீவன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார். முதலாவது ஒரு மனிதன் உயிரோடு எழுமணும்னா கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இருக்கணும். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக அவர்களுக்குள்ளே வாசம் செய்ய வேண்டும். கொலோசியர் 1:27 சொல்லுகிறது, கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் வாசம் பண்ணுவதே அந்த ரகசியம் என்று சொல்லி இருக்கிறது. ஆகவே முதலாவது இயேசு ஜீவனாய் உங்களுக்குள் வாசம் பண்ண வேண்டும். இரண்டாவதாக பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கணும். உடைய சரீரத்தை கர்த்தர் தன்னுடைய ஆலயமாய் மாற்றி இருக்கணும். ராஜாதி ராஜா வாசம் பண்ணும்படி அது அவருடைய வாசஸ்தலமாய் இருக்கணும். இதோ மனுஷர் மத்தியில தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறதே என்று வேதம் சொல்லுகிறது. நாம் கர்த்தருடைய ஆசரிப்பு கூடாரமாய், கர்த்தருடைய ஜெப வீடாய், அந்த மகிமையின் ஆவி தங்குகிற ஒரு வாசஸ்தலமாய் இருக்க வேண்டும். இயேசு மரித்த போது இயேசுவை உயிரோடு எழுப்பினது யார்? ரோமர் 8:11 சொல்லுகிறது, கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தார். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தையும் உயிர்ப்பிப்பார். இயேசுவை உயிரோடு எழுப்பினது பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் இயேசுவின் மேல் பலமாய் இறங்கி அவரை உயிரோடு எழுப்பினார். ஆகவேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், அந்த ஆவி உங்களுக்குள் வாசமாய் இருக்க வேண்டும். அந்த ஆவியானவர் உங்களை உயிர்ப்பிக்க வேண்டும். நீங்கள் உயிரோடு எழும்புவதற்கு அந்த ஆவியானவர் உங்களுக்கு மிகவும் தேவை. எசேக்கியேல் 37 வாசிக்கும் போது உலர்ந்த எலும்புகள் உயிர்ப்பிக்கப்படுகிற சம்பவத்தை குறித்து வாசிக்கிறோம். எசேக்கியேல் தீர்க்கதரிசி மேல் ஒரு நாள் கர்த்தருடைய கரம் அமர்ந்தது. ஆண்டவர் அவரை ஆவிக்குள்ளாக்கினார். அவரை அப்படியே எடுத்துக்கொண்டு போய் உலர்ந்த எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கில் நிறுத்தி சுற்றி சுற்றி நடக்க பண்ணி ஒரு முக்கியமான கேள்வியை எசேக்கியேல் தீர்க்கதரிசி பார்த்து கேட்டார். மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா? இந்த எலும்புகள் உயிரடையுமா? நீங்கள் கீழே வாசித்துக் கொண்டு வந்தார். ஆவி உட்பிரவேசித்த போது அந்த எலும்புகள் உயிரடைந்து சேனைகளாய் நின்றன என்று வேதம் சொல்லுகிறது. ஆவியானவர் உட்பிரவேசித்த போதுதான் அந்த உலர்ந்த எலும்புகள் உயிர்ப்பிக்கப்பட்டது. என்னதான் எலும்புகள், என்னதான் சதைகள், நரம்புகள் இருந்தாலும் ஒரு மனிதன் ஆவி இல்லைன்னா அவன் செத்த பிரேதம் தான். ஆவியானவர் ஒரு உள்ளான மனுஷனை இறங்கும் போதுதான் அவன் உயிர்ப்பிக்கப்பட்டவனாய் எழுந்து நிற்க முடியும். ஆகவே ஒரு மனிதன் மரித்தோரில் உயிரோடு எழும்ப வேண்டும் என்றால் முதலாவது கிறிஸ்துவாகிய ஜீவன் அவருக்குள்ளே இருக்கணும். இரண்டாவது ஆவியானவர் அவனுக்குள்ளே தங்கி இருக்கணும். ஆகவே மீண்டும் அந்த வசனத்துக்கு நான் செல்ல விரும்புகிறேன். 1 தெசலோனிக்கேயர் 4:16 வாசிக்கும் போது முதல்ல ஆண்டவர் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற ஒரு காட்சி, மத்திய ஆகாயத்துக்கு இறங்கி வருகிற காட்சி.
தேவதூதர்களோடு எக்கால சத்தத்தோடு இறங்கி வருகிற காட்சி முதல் பாகம். பிரதான தூதருடைய எக்கால சத்தம், ஆரவாரம், அவர் இறங்கி வருகிறார். இரண்டாவது காட்சி பூமியில மரித்தவர்கள், கிறிஸ்துக்குள் அடக்கம் பண்ணப்பட்டவர்கள், பிரேத குழியில் உள்ளவர்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்டு ஒரு காட்சி. மூன்றாவதாக வேதம் சொல்லுகிறது, நான் மீண்டும் வாசிக்கிறேன். 1 தெசலோனிக்கர் 4:14. ஏனெனில் கர்த்ததாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதருடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். இது முதல் பாகம். முதல் பாகத்துல 3 காரியம் சொல்லி இருக்கிறது. ஆரவாரத்தோடு வருவாராம், பிரதான தூதருடைய சத்தத்தோடு வருவாராம், எக்காலத்தோடு வருவாராம். பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற முதல் காட்சி. இரண்டாவது காட்சி கிறிஸ்துவுக்குள்ளே மரித்தவர்கள் உயிரோடு எழும்புகிற ஒரு காட்சி. மூன்றாவதாக இதில் சொல்லி இருக்கிறது, உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களுடனே ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். இப்போ அதற்கு பிறகு கிறிஸ்துவுக்குள்ள மரித்தவர்கள் உயிரோடு எழுந்த பிறகு நம்முடைய சான்ஸ் வருகிறது. உயிரோடு இருக்கிற பரிசுத்தவான்களுடைய சான்ஸ். நாம் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. அவர்கள் தான் முதலாவது எழுந்திருப்பாங்க. பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய வருகை ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவர். எப்பொழுது வருவீர் என்று ஆபத்தோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் தங்களுடைய அறைகள் கட்டப்பட்டதாகவும் தங்களுடைய விளக்குகள் எரிகிறதாகவும் எஜமான் எப்பொழுது வருவார் என்று அவளோடு காத்திருக்கிற ஒரு கூட்டம், பரலோகத்தை பார்த்து கொண்டிருக்கிற ஒரு கூட்டம். அவர்கள் தான் நாமும் எதிர்கொண்டு போவோம். ஒரு மலை அடிவாரத்துல ஒரு குடியானவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். குடியானவன் என்ன செய்தான், தான் வீட்டுல வளர்க்கிற கோழியை அடை வைத்துக் கொண்டிருக்கும் போது 7-8 முட்டைய ஒரு கோழியை வச்சு அடை வைக்கும் போது திடீர்னு யாரோ அந்த குடியானவன்கிட்ட சொன்னாங்க, ஐயா ஒரு கழுகு முட்டை இருக்குது, கழுகுடைய முட்டை, கோழி முட்டை அடை வைக்கும் போது அந்த கோழி முட்டையோட இந்த கழுகு முட்டையும் சேர்த்து அடை வைங்க, ஒரு கழுகு முட்டை கொடுக்கிறேன். ஆகவே அந்த குழியானவன் கோழி அடை வைக்கும் போது கோழி முட்டையோட கழுகு முட்டையும் அடை வைத்தான். 21 நாள் ஆனது. கிச்சு கிச்சு கிச்சின்னு அழகாக கோழி குஞ்செல்லாம் பொறிச்சு வெளியே வந்தது. கோழி குஞ்சுக்கு ரொம்ப சந்தோஷம். பார்த்தா அந்த கழுகு குஞ்சு அதுவும் அந்த முட்டைகளை பொறிச்சு அதுவும் வெளியே வந்துச்சு. கோழி குஞ்சும் கழுகு குஞ்சும் பார்த்தா அத கழுகு குஞ்ச பார்த்தாலே ஒரு கம்பீரம். தான் உன்னதத்துக்குரிய ஒரு பறவை தன்னுடைய ஒவ்வொரு செயலால அப்படியே அடிக்கடி கருத்த திருப்போம். அதனுடைய பார்வையே மேல் பார்வை தான், கீழே பண்ணி மாதிரி கீழே பார்க்காது. கோழி குஞ்சு கீழே குப்பை மேட்டை பார்த்து பார்த்து நடந்து கொண்டு இருந்தது. அந்த கழுகு குஞ்சு எப்போ பார்த்தாலும் அது முடிக்கிற மொழியே ராஜமொழிதான், அப்படியே பார்த்து கொண்டே இருந்தது. நல்லா கோழிக்கு சாப்பிட வைக்கும் போது இந்த கழுகு குஞ்சம் நல்லா சாப்பிட்டது, கழுகு குஞ்சம் நல்லா வளர்ந்தது, நல்லா பூரண வளர்ச்சிக்கு வந்தது. கோழி குஞ்சு தான் குப்பை மேட்டை பார்த்துட்டு இருக்கும்போது இது எப்போதும் மேல பார்த்து கொண்டு இருக்கும் போது கீழே பார்த்தது ஒரு பெரிய தாய் கழுகு அப்படியே பறந்து வருகிறத பார்த்த உடனே இந்த கழுகு குஞ்சுக்குள்ள ஒரு ஆர்வம், ஒரு உற்சாகம், ஒரு பெரிய மகிழ்ச்சி. அது நாடி நரம்புல நான் உன்னதத்துக்குரிய பறவை, நான் எழும்ப வேண்டிய பறவை, இந்த குப்பை மேலே எனக்கு வேண்டாம், அப்படி ஒரு ஜம்ப் பண்ணி பார்த்தது மேல மேல போய் அப்படியே அந்த தாய் கழுகோட சேர்ந்து பறந்து போயிட்டு நமக்குள்ள
இவ்வளவு பேர் உட்கார்ந்து இருந்தாலும் கோழி குஞ்சுகளும் இருக்கு, கருவு குஞ்சுகளும் உட்கார்ந்து இருக்கு. கோழி குஞ்சுகள்லாம் கை வைத்து ஒரு அலையிலே சொல்லுங்க. நம்ம எல்லாம் கழுகு குஞ்சுகள். ஆமென். ஏசாயா 40:31 சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வருகைக்கு ஆவலோடு காத்திருக்கிறவர்கள், எப்பொழுது என் ஆண்டவர் வருவார் என்று ஏக்கத்தோடு எதிர்பார்ப்போடு காத்து கொண்டிருக்கிறவர்கள், அவர்கள் செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவருடைய செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். இயேசு கிறிஸ்து வரும்போது முதலாவது ஆரவாரத்தோடு, பிரதான தேவனுடைய சத்தத்தோடு, எக்கால துணியோடு வரும்போது கிறிஸ்துக்குள் மரித்தவர்கள் உயிரோடு எழும்புவார்கள். இரண்டாவது, உயிரோடு இருக்கிற நாமும் நம்மில என்ன மாறுதல் ஏற்படும்? 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் ரொம்ப அருமையான ஒரு அதிகாரம். நீங்க வீட்டுல போய் அதை வாசிக்க போகிறேன். வாசிங்க. 51ஆம் வசனத்திலிருந்து நான் தொடர்ந்து வாசிக்கிறேன், கவனமாய் கேளுங்க. 1 கொரிந்தியர் 15:51ஆம் வசனத்திலிருந்து, இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிடத்தில் நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். 52ஆம் வசனம், எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அழிவுள்ளதாகி இது அழியாமையையும் சாவுக்கு ஏதுவான இது சாவாமையும் தரித்து கொள்ள வேண்டும். 54ஆம் வசனம், அழிவுள்ளதாகி இது அழியாமையையும் சாவுக்கு ஏதுவான இது சாவாமையும் தரித்து கொள்ளும் போது மரணம் ஜெயமாய் விளங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். ஆகவே அதற்கு விளக்கத்தை இதுல கொடுக்கிறார். அந்த எக்காலம் தொனிக்கும் போது கிறிஸ்துக்குள்ளே மரித்தவர்கள் இனி ஒருபோது அழிக்கப்பட முடியாத ஒரு சரீரத்தோடு அவர்கள் எழுந்திருப்பார்கள். ஆம், மாத்திரமல்ல, 52ஆம் வசனத்தின் கடைசி பகுதி சொல்லுகிறது, நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். மறுரூபமாக்கப்படுவோம் என்றால் என்ன? ஆண்டவருடைய எக்கால சத்தம் துணிக்கும் போது அந்த ஒரு இமைப்பொழுதுல இந்த பாடியும் நம்முடைய சரீரத்துல ஏராளம் மாறுதல்கள் ஏற்படும். இந்த சரீரம் மரணத்துக்கு ஏதுவான பகுதி கீழே விழுந்து மறுரூபமாக்கப்பட்ட ஒரு சரீரத்தை ஏற்றுக்கொள்ளும். இந்த மறுரூபமாக்கப்பட்ட சரீரம் எப்படி இருக்கும்? மத்தேயு 17ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது இயேசு மறுரூபமான ஒரு காட்சியை பார்க்கிறோம். அவர் ஜெபித்துக் கொண்டிருந்த போது அவர் மறுரூபமானார். அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசித்தது. அவருடைய வஸ்திரங்கள் எல்லாம் எந்த வண்ணானாலும் வெளுக்கக்கூடாத அளவு வெண்மையாய் மாறினார். மரணத்தை ஜெயித்த ஒரு சரீரம் தான் மறுரூபமாக்கப்பட்ட சரீரம். அந்த மறுரூபமாக்கப்பட்ட சரீரம் எப்படி இருக்கும்? அது இயேசுவை போல இருக்கும் என்று 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது. இன்னைக்கு நாம ஒரு சரீரத்தில் இருக்கிறோம். இந்த சரீரத்துக்கு பேரு ஜென்ம சரீரம் என்று பெயர். ஆதாமிலிருந்து பல தகப்பன்மார்கள் மூலமாக நமக்கு முன்மாதிரியாக அவ்வளவு பேருடைய சரீரத்துல ஒவ்வொரு பகுதியும் நம்மள ஒட்டி கொண்டிருந்து இந்த ஜென்ம சரீரத்துல இருக்கும். பாவம் செய்யும் போது இது பாவ சரீரமாய் மாறுகிறது. இயேசுடைய ரத்தம் நம்ம மேல விழும்போது இதே சரீரம் மீட்கப்பட்ட சரீரமாய் மாறுகிறது. அதே நேரம் நம்ம கர்த்தருக்குள்ள வளர அபிஷேகம் பெற பெற நாம் அறியாத ஒரு ஆவிக்குரிய சரீரத்தை நம்முடைய உள்ளான மனுஷங்களை நாம் தரித்து கொண்டே வருகிறோம். எக்கால சத்தம் தொதிக்கும் போது நம்முடைய உள்ளான மனிதனிலிருந்து
ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டு மறுரூபமாக்கப்பட்ட ஒரு சரீரத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். இந்த மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்தோடு தான் இயேசு கிறிஸ்துவை மத்திய ஆகாயத்திலே சந்திக்க போகிறோம். அதுக்கு பிறகு நமக்கு பழைய சரீரம் நமக்கு கிடையாது. இந்த மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்துல 1007 வருஷம் நம்ம இருக்கும். 7 ஆண்டுகள் மத்திய ஆகாயத்திலும், பிறகு 1000 ஆண்டுகள் இயேசுவோடு அரசாள போகிற அந்த புதிய பூமியிலும் நாம இருப்போம். மொத்தம் 1007 வருஷம் மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்தோடு இருக்கும். பரலோகத்துக்குள்ள நாம பிரவேசிக்கும் போது அந்த மறுரூபமாக்கப்பட்ட சரீரம் மகிமையின் சரீரமாய் மாறும். ரொம்ப ஒரு ஆழமான ஒரு சத்தியம். அதை குறித்து நான் போன தடவை நித்தியத்துல ஒரு நாள் நான் அந்த பாடம் எழுதேன். பல வகையான நம்முடைய சரீரத்துல ஏற்படுகிற மாறுதலை குறித்து பேசும்போது வண்ணத்தி பூச்சி ஒரு குழுவாய் நெளிந்த சின்ன உலகத்துல சின்ன ஒரு செடி தான் அதனுடைய உலகம். அந்த செடியை சாப்பிட்டு அதுல இருந்த ஒரு 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 புழு, வண்ணத்தி பூச்சியினுடைய புழு கூடு கட்டி அழகாக மாறி பறந்து போகிறது போல புழு போல இந்த வாழ்க்கை, இந்த புழு போல இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருந்த நாம் ஒரு பட்டர்ஃப்ளை அப்படியே பறந்து போகிறது போல நாம் கர்த்தருடைய வருகையிலே பறந்து போவோமா. நாம் பறந்து போகும்போது மேகங்களுடனே நாம் எடுத்துக் கொள்ளப்பட்டு மேகங்கள் மேலதான் ஆண்டவரை சந்திக்க போவோம் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. 1 தெசலோனிக்கர் 4:17 மேகத்தின் மேலே எடுத்துக் கொள்ளப்பட்டு இயேசு பரலோகத்துக்கு ஏறி செல்லும் போது அவரை மேலே எடுத்து சென்றது அந்த மேகம் தான். மேகத்தில் அவர் ஏறி போகிறத சீஷர்கள் எல்லாரும் பார்த்து கொண்டே இருந்தார்கள். அப்போஸ்தலர் 1:11 வேதம் சொல்லுகிறது, அவர் அப்படியே பார்த்து கொண்டு இருக்கும் போது 2 தேவதூதர்கள் தோன்றினார்கள். வெள்ளுடை தரித்த தேவதூதர்கள் தோன்றி சொன்னார்கள், இந்த நசனாய் இயேசு உங்களுடைய கண்களுக்கு முன்பாக எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே வருவார். அவர் மேகத்தின் மேல் ஏறி போனதை போல அவருடைய பிள்ளைகளை எடுத்துக்கொள்ள வரும்போதும் மேகங்கள் மேல் நாம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்படுவோம். பழைய பாட்டு நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தும்படி மேக ஸ்தம்பங்கள் வந்தது. அவர்களுக்கு தூரமாயிருந்து வழி நடத்தி கொண்டே இருந்தது. நம்மை எடுத்து செல்லும் போது ஆண்டவர் அந்த மேக ஸ்தம்பங்களை, பழைய பாட்டு பரிசுத்தவான்களை வழி நடத்தின அந்த மேக ஸ்தம்பங்களை நமக்கு ஒரு ராக்கெட்டாக தருவார். அந்த மேகங்கள் மேல் நாம் எடுத்துக் கொள்ளப்படுவோம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மேல பரலோகத்துக்கு போன உடனே, இயேசுவை சந்தித்த உடனே, அவருடைய காரியங்களெல்லாம் பார்த்து மனமகிழ்ந்த உடனே அவரை கட்டி தழுவி ஆண்டவரே என் ரட்சகரே என்று கதறின பிறகு மத்திய ஆகாயத்தில் ஒன்று நடக்கும். ஆண்டவருடைய ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்து உடனே ஆரம்பமாகும். மத்திய ஆகாயத்தில் ஒரு பெரிய விருந்து, ஒரு பெரிய பங்கன், ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்து. ஆண்டவர் அதை குறித்து பேசும்போது மணவாளன் அங்கே இருப்பார்கள். புதிய பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாம் மணவாட்டியாய் அவருடைய அருகில் உட்கார்ந்து இருப்பார்கள். பழைய பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாம் விருந்தினராய் அங்கே வந்திருப்பார்கள். நீங்கள் வெளிப்படுத்தல் 19:7-9 வரை உள்ள வசனங்களை வீட்டில் போய் வாசிப்பார்கள். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண நாள் வந்தது. இந்த கல்யாண விருந்துல பழைய பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாம் கீழே பந்தி உட்கார்ந்து இருப்பாங்க. பழைய பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாம் பந்தி உட்கார்ந்து இருப்பார்களா. மத்தேயு 8:11 வாசிக்கும் போது ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்கள் கிழக்கிலும் மேற்கிலும் தெற்கிலும் வடக்கிலும் இருந்து ஏராளமான தேவனுடைய பிள்ளைகள் வந்து ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோடு பந்தி இருப்பார்கள். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு எல்லாம் பந்தி இருக்கிற கூட்டத்தில் இருப்பார்கள். அவர்கள் எல்லாம் மணவாளனுடைய தோழனாய் இருப்பார்கள். ஆனால் நமக்கு அவர்களுக்கு இல்லாத விசேஷமான ஒன்றை நமக்காக நியமித்திருக்கிறார் என்று எபிரேயர் 11ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் வாசிக்கிறோம். அவங்க எல்லாம் மாப்பிள்ளுடைய தோழர்கள். மாப்பிள்ளுடைய தோழர்கள விசேஷமான தோழன் யார்? அதான் யோவான். பழைய பாட்டிலே ஸ்திரீகளோடத்துல பிறந்தவர்கள் யோவானை பார்க்கிலும் பெரியவர்கள் ஒருவரும் இல்லை. அவ்வளவு பெரிய யோவான்
அவர் சொன்னார், யோவான் 3ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்துல, நான் மணவாளனுடைய தோழன், அவ்வளவுதான். ஸ்திரீகளுக்குள்ளே பிறந்தவர்களே நான் பெரியவனா இருந்தாலும் மணவாட்டியை உடையவனே மணவாளன். நான் அவருடைய தோழனாக இருந்து அவருடைய சத்தத்தை கேட்பதிலே நான் சந்தோஷப்பட்டுக் கொள்ளுகிறேன், அது எனக்கு போதும் என்று சொன்னார். பழைய பாட்டில் உள்ள எந்த பரிசுத்தவானா இருந்தாலும் அவ்வளவு பேரும் உலக பிரகாரமான ஆடு மாடு காட இரத்தத்தால கழுவப்பட்டவர்கள். புதிய பாட்டில் உள்ள தேவனுடைய பிள்ளைகள் தான் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தால கழுவப்பட்டு அவருடைய மாம்சத்துக்கும் இரத்தத்துக்கும் பங்காளர்கள் ஆனபடியாகும். பழைய பாட்டு பரிசுத்தவான்கள் இருக்கிற இடத்தில் அல்ல, மணவாளனாகி கிறிஸ்துவோடு உட்காரும்படி ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆதாமுடைய விலா கிழிக்கப்பட்டு ஆதாம் நித்திரை அடைந்த போது அந்த விலா எலும்பை எடுத்து ஏவாளை உருவாக்கினது போல சிலுவையில இயேசுடைய விலா குத்தி கிழிக்கப்பட்டு அந்த இரத்தத்திலிருந்து புதிய பாட்டு சபை உண்டானது. ஆகவேதான் அப்போஸ்தலர் 20:28 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், அவருடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்த சபை. அவருடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்த சபை. அப்போஸ்தலனாகிய பவுல் உலக பிரகாரமான ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் உடைய ரிலேஷன்ஷிப்பை சொல்லிவிட்டு எபேசியர் 5:32 சொல்லும்போது, இந்த ரகசியம் பெரியது, நான் கிறிஸ்துவை குறித்தும் அவருடைய சபையை குறித்தும் சொல்லுகிறேன் என்று சொன்னார். ஆகவே கிறிஸ்துவனுடைய சபை ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்துல அந்த ஆட்டுக்குட்டியானவர் பக்கத்திலே இருக்கும். பழைய பாட்டு பசுத்தவன்கள் எல்லாம் அந்த கல்யாணத்துல வந்திருப்பாங்க. ரொம்ப சந்தோஷமான ஒரு மகிழ்ச்சியான நாள். சில நேரம் நம்ம கல்யாண விருந்துல சில முக்கியமானவங்க வரலன்னா நம்ம கஷ்டமா இருக்கும். இவங்க ஏன் கல்யாணத்துக்கு வரல, ஏன் கல்யாணத்துக்கு வரலன்னு நம்ம நினைப்போம். அந்த கூட்டத்துல 2 பேரும் மிஸ் பண்ணிடுறோம். அந்த கல்யாண விருந்துல 2 பேரை நம்ம பார்க்க முடியல. தேவனோடு நடந்த ஒரு பெரிய பரிசுத்தவான்கள் தான். ஆனா அந்த கல்யாண விருந்துல சரியான நேரத்துல இந்த 2 பேரால பங்கு பெற முடியாது. பங்கு பெற முடியாம நான் உண்மையில அந்த 2 பேரை பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. எனக்கு வேதத்துல பிடிச்ச 2 பேரை இந்த கல்யாண விருந்து ஆரம்ப நேரத்துல பார்க்க முடியல. பிறகு பாதியில தான் அவங்க வந்து அந்த கல்யாண விருந்துகளும் வந்து கலந்து கொள்வாங்க. 3 வருஷம் கழிச்சு கலந்து கொள்வாங்க. அந்த 2 பேர் யாருன்னு கேட்டா, ஒருத்தர் பேரு ஏனோக்கு, அடுத்த பேரு எலியா. கல்யாண விருந்து ஆரம்பிக்கும் போது இந்த 2 பேரும் இருக்க மாட்டாங்க. ஏண்டா, இந்த 2 பேரும் பூமிக்குரிய வாழ்க்கையில மரணத்துக்கு டிமிக்கி கொடுத்து மேல போயிட்டவங்க. மரணத்தை காணாதவங்க 2 பேர் தான். ஏனோக்கு எலியாவும் மரணத்தை காணாமலே எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க. ஆனால் ஆண்டவருடைய நோக்கம் என்ன? ஒரு தரம் மதிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கு. ஒரு தடவையாவது அவன் மறிக்கணும். இது தேவனுடைய சட்டம். ஒரு தடவை மறிக்கணும், பின்பு நியாய தீர்ப்பு அடையணும். இந்த 2 பேரும் இதுவரைக்கும் மரணத்தை காணாமலேயே எடுத்துக்கொள்ளப்பட்டனால அவங்க மீண்டும் மறிக்கிறதுக்கு பூமிக்கு வருவாங்க. நம்ம காலத்துல அவங்க மறிச்சா நம்ம போல கிருபைய அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஆனால் ஆண்டவர் சொன்னார், புதிய பாட்டு பரிசுத்தவான்களோடு உன்னை கொண்டு வர முடியாதப்பா, ஒண்ணு செய்யறேன். அந்திகிறிஸ்துடைய ஆட்சி நடமை 7 வருஷம். என் பிள்ளைகள்லாம் மேல வரும்போது நீங்க இந்த பூமிக்கு அந்த பழைய சரீரத்தோட போங்க, இந்த பூமியில அற்புதங்களை செய்யுங்க. அதுக்கு பிறகு 3.5 வருஷம் அவருடைய 2 சாட்சிகளா ஆண்டவர் அந்த அந்திகிறிஸ்துடைய காட்சியில பூமிக்கு வருவார்கள் என்பதை வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிக்கலாம். அவர்கள் இந்த பூமியில வாழ்ந்து மழை பெய்யாதபடி வானத்தை அடைப்பார்கள், அக்கினி வானத்திலிருந்து இறங்க பண்ணுவார்கள், பெரிய அற்புதங்கள் எல்லாம் அவர்கள் நடப்பிப்பார்கள். அது குறித்து வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 3ஆம் 4ஆம் வசனத்துல வாசிக்கலாம். இந்த முதல் 3.5 வருஷம் நடந்து முடிந்த பிறகு அந்தி கிறிஸ்துவாகிய மிருகம் அந்த தேவனுடைய பரிசுத்தவான்களோடு தேவனுடைய தீர்க்கதரிசிகளோடு யுத்தம் பண்ணி அவளை கீழே வீழ்த்தும். அப்பொழுது ஜீவனுடைய தேவனுடைய ஆவி அவங்க மேல பிரவேசித்து அவங்க பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படுவாங்க. 3.5 நாட்கள் உடைய சரீர பூமியில இருக்குமா. பூமியிலுடைய எல்லாரும்
டெலிவிஷன்ல ஏனோக்கி எளியவன் பார்த்து கொண்டே இருப்பார்கள். சர்வித்து கர்த்தருடைய ஆவி பிரவேசித்து 3.5 நாட்களுக்கு பிறகு பரலோகத்துல ஏறி வாருங்கள் சத்தம் கேட்கும் போது அவங்க 2 பேரும் ஏறி போவார்கள். நம்ம கூட அவங்க ஜாயின் பண்ணுவாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய குடும்பம் முழுவதும் நிறைஞ்சு, நம்முடைய குடும்பம் பெரிய குடும்பம், ராஜாதி ராஜா குடும்பம். நம்ம குடும்பத்தில் 1000-10,000 தேவ தூதர்கள் உண்டு, கேராபீன்கள் சேராபீன்கள் உண்டு, அக்கினி ரதங்கள் குதிரைகள் எல்லாம் உண்டு. ஆண்டவருடைய குடும்பத்துல பழைய பாட்டு புதிய பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாரும் அன்றைக்கு ஒன்று கூடி தேவ சமூகத்தில் இருப்போம். ஆமென், ஹல்லேலூயா. அந்த மத்திய ஆகாயத்துல 7 வருஷம் கல்யாணம் இருக்கு. 7 வருஷம் கல்யாணம் இருந்தல என்னென்ன ஐட்டம் எல்லாம் ஆண்டவர் போடுறாரு நமக்கு தெரியல. சில நேரம் இந்த செட்டி நாட்டுல எல்லாம் கல்யாணம் நடக்கும். ஆடு கொடுக்காட்டாலும் போயிடணும், அழைக்காமலே போயிடணும். ஏன்னா அந்த மாதிரி சாப்பாடை நீங்க எங்கேயும் சாப்பிடவே முடியாது. அவ்வளவு அருமையா செட்டிமார் கல்யாணம், அந்த கல்யாணமே அவ்வளவு அழகா டாப்பா இருந்தா பரலோக கல்யாணம் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அருமை 7 வருஷம் கல்யாணம் சாப்பிடலாம். ஆமென், ஹல்லேலூயா. பூமிக்குரிய கல்யாண சாப்பாடெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஒரு தடவை நான் கத்திட்டு போயிருந்தேன். அங்க பார்த்தா நீ பார்த்து ஒரு கல்யாணம், நான் உபவாசம் இருந்துட்டு இருந்தேன். அங்க கல்யாணம், இலவசமான நகைகள், அதுகள், மேக்கப்புகள். பார்த்தா ஆச்சரியம், இதெல்லாம் துணியில உள்ளவங்க தானா? வேற ஏதோ உலகத்துல அவ்வளோ மேக்கப், அவ்வளோ லிப்ஸ்டிக், அவ்வளோ பவுடர், அவ்வளோ நகை, அவ்வளோ பட்டு, அவ்வளோ சாரி. என்னதான் பட்டி காட்டா மிட்டாய் கடையை பார்க்குற மாதிரி இருக்கும். அவங்கள பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஆவியானவர் என் உள்ளத்துல வந்து சொன்னேன், இவ்வளவு அழகா இருக்கிறாங்க, நீ பார்க்கிறா, இவங்களை விருந்து உண்றதுக்கு பூமியில புழுக்கள் காத்திருக்குது. சொன்ன உடனே திருப்பி அவங்க முகத்தை பார்க்கிறேன். போட்ட முகத்துக்குள்ள 1000 புழு வெளியே, முகமெல்லாம் புழுவா இருக்கிற மாதிரி இருக்குது. பூமியில அவங்கள விருந்து உண்றதுக்கு பூமியில புழுக்கள் காத்துட்டு இருக்கிறான். நம்ம ஒரு விருந்துக்காக காத்துட்டு இருக்கிறோம். அவங்கள விருந்து உண்றதுக்காக ஒரு புழுக்கள் பூமியில காத்துட்டு இருக்கிறோம். நம்ம அந்த மத்திய ஆகாயத்தோட கல்யாணத்துக்கே நம்ம போயிடுவோம். ஆமென், ஹல்லேலூயா. அந்த நாள் எவ்வளோ இன்பமான 7 வருஷம் முடிந்து நம்ம ஆண்டவரோடு கூட எல்லாரும் பூமிக்கு அழிஞ்சுவோம். சகரிய 14:4 சொல்லுகிறது, அவர் வரும்போது அவருடைய பாதங்கள் எருசலேமுக்கு கிழக்கே இருக்கிற ஒலிவ மலை மேல் இருக்கும். அவள் அந்த பாதங்கள் அப்படியே அந்த ஒலிவ மலை 2ஆ பிளந்து போகும். 5ஆம் வசனத்துல சகரியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், என் தேவனாகிய கர்த்தர் வருவார், அவரோடு கூட எல்லா பரிசுத்தவான்களும் வருவார்கள். வெளிப்பட்ட 1:7 சொல்லுகிறது, மேகங்களுடனே வருகிறார், மேகங்களுடனே வருகிறார். அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள். பூமியின் புத்திரங்கள் எல்லாம் புலம்பி 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 அந்த நாளில் அலறுவார்கள். எத்தனை எத்தனை மகிமையானவராய் இறங்கி வருவார். நம்முடைய ஆண்டவர் வரும்போது வேதம் சொல்லுகிறது, மிகுந்த மகிமையோடு வருவாரா, பிதாவின் மகிமை பொருந்தினவராய் வருவார், ராஜாதி ராஜாவாய் அவர் வருவார், கற்றாதி கற்றராய் வருவார். அவருடைய வருகை ஆவலோடு எதிர்பார்த்து இருக்கிற ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர்கள். இந்த கிருபை நாட்களை நாம் அவருடைய வருகைக்காக ஆயத்தப்படுத்தும்படி கிருபையாய் நமக்கு தந்திருக்கிறார். எசேக்கியேல் 38:7 சொல்லுகிறது, நீ ஆயத்தப்படு, நீ ஆயத்தப்படு, உன்னோடு கூட கூடின எல்லா கூட்டத்தாரையும் நீ ஆயத்தப்படுத்து. இந்த கடைசி நாட்களில் நின்று கொண்டிருக்கிறோம். உலகத்தின் எல்லையில நின்று கொண்டிருக்கிறோம். வரலாறு முடிவடைகிற நேரத்தில் வருவோம். வருகிறவர் கொஞ்ச காலத்தில் வருவார். அவர் தாமதம் பண்ணார். இயேசு சீக்கிரமாய் வருகிறார். நாம் எல்லாரும் எழுந்து நிற்க போகிறோம். கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்தும்படி ஆவியானவர் நம்முடைய இருதயத்தில் போராடி கொண்டிருக்கிறார். ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார், கேட்கிறவனும் வா என்பானாக. ஹல்லேலூயா. எல்லாரும் பயபக்தியோடு தேவ பிரசன்னத்தில் நிற்க போகிறோம்.
நீங்கள் ஒரு ஜெயம் கொண்ட பரிசுத்தவானாய் இந்த பூமியில வாழ்வதற்கு கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அபிஷேகத்தை தர விரும்புகிறார். உங்களுடைய ஓட்டம் வெற்றியோடு ஓடி முடிவதற்கு, உங்களுடைய கண்கள் ராஜாதி ராஜாவை தரிசிப்பதற்கு, அந்த எக்காலம் துணிக்கும் போது நீங்கள் மறுரூபம் அடைவதற்கு, அதற்காக ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய கரத்தை உங்கள் மேல் வைக்க விரும்புகிறார். உங்களுடைய போராட்டத்தை ஜெயிக்கக்கூடிய தேவ பலனை தர விரும்புகிறார். அடிக்கடி உங்களை சோதிக்கிற சோதனைகளுக்கு தப்பும்படியான ஒரு மார்க்கத்தை கொண்டு பண்ண விரும்புகிறார். எல்லா போராட்டங்களையும் ஓய செய்ய விரும்புகிறார். கொந்தளிப்புகளை அமர்த்த விரும்புகிறார். கடல் அலைகளை அமர பண்ண செய்கிற தேவன் இன்றைக்கு உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவராக உலாவிக் கொண்டே இருக்கிறார். பவுல் சொன்னார், நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், என் ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அந்நாளிலே நீதி உள்ள நியாயாதிபதி அதை எனக்கு தந்தருள்வார். எனக்கு மட்டுமல்ல, அவருடைய வருகையின் பிரசன்னத்தை உணர்கிற ஒவ்வொருவருக்கும் அதை தந்தருள்வார். இந்த பின்மாறி காலத்தின் அபிஷேகம் நம்மை அவருடைய வருகைக்காக ஆயத்தப்படுத்தும். தேவனுடைய வல்லமை உங்கள் மேல் இறங்கி வரும்போது நீங்கள் மகிமை மேல் மகிமை அடைவது